இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 பிஎம். டேட் வந்து 22 ஜூலை. பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி ட்ரேடிங் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது. ப்ரீவியஸாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா, நேற்று இல்லை முந்தா நேற்று. ஸோ நேற்று லீவ் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மூமெண்ட்ஸ் காமிச்சேன். ஸோ லாஸ்ன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நேற்று டியூஸ்டே வந்து எனக்கு 1000 rupees லாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரேடிங் போனேன். ஸோ சேம் லைக் this one, which நான் இதுக்கு 5 பைசா யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது நான் என்ன பண்ணேன்னா மார்ஜின் வந்து கம்மியாக யூஸ் பண்ணேன். உங்களுக்கு இன்னும் அந்த ஃபியர் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பயப்படுவீங்கல்ல. ஸோ மார்க்கெட் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னுட்டு. ஸோ நான் 5000 வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு அது இன்னும் ரொம்ப பழகிட்டேன். நான் சின்ன அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் நான் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 15,000 rupees வச்சு தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 10,000 rupees தான் மார்ஜின் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, 10,000 rupees மார்ஜின் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கால்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். எல்லாத்தையும் என்னால் எடுக்க முடியல, எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது எல்லா கால்ஸையும் எல்லா பக்கத்தையும் எடுக்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அன்றைக்கி லாஸ்ட் டைம் லாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1450 ரூபா இது லாஸு. அது இல்லாமல் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1283 ரூபா அந்த இது வாங்கணும், பெல்லுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு ஷேர் வாங்கினேன் இல்லையா அது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 15,529.81. இதுதான் இன்றைக்கி நிலவரப்படி என் கையில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இதுதான் 20ஆம் தேதி நம்ம லாஸ் ஆனது. சரிங்களா. இப்போது நம்ம பேக் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து 3,340 rupees வந்து ப்ராஃபிட். என்ன பண்ணேன்னா, நான் ஆக்சுவலாக அல்ட்ராடெக் சிமெண்ட் இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது, அதனால் நான் ஹோல்ட் பண்ணலாம் போனேன். ஆனால் மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்தேன். ரெண்டுமே எனக்கு ஃப்ளாப் தான், சரியாக மூமெண்ட்ஸ் கொடுக்கல. ஹவல்ஸ் ரிசல்ட்டில் எடுத்தேன், அது ஒரு 2000 ப்ராஃபிட். நிஃப்டி கால் ஆப்ஷன் ஒன்று எடுத்தோம், அதில் ஒரு 1.5 ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டி நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக ஹவல்ஸ் உடனே வந்ததுன்னு சொல்லிட்டு ஹவல்ஸில் என்ட்ரி ஆக வேண்டியதாக இருந்தது, அதனால் நான் உடனே எக்ஸிட் ஆகிட்டேன். இல்லைனா ஒரு 500 rupees எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ வந்த லாபத்தில் இந்த 3,340 ரூபாவில் என்ன பண்ணிவிட்டேன், கேஸ்ட்ரால் ஐஎன்டின்னு சொல்லிட்டு பழைய ஷேர் எனக்கு ஹோல்டிங்ஸ் ஆவரேஜில் இருக்குது, லாஸில் இருக்குது. ஸோ அதை நான் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதில் 10 ஷேர் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டேன், பேலன்ஸ் ப்ராஃபிட் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரேட் பண்ண பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அதோட மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் நான் எதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா. நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோன்னா அதில் பணத்தை அந்த ட்ரேடிங்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் இதை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, இல்லைனா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய இன்வால்மெண்ட் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.